எல்லாருக்கும் நமஸ்காரம். காலம்பரை எழுந்த உடனே நம்ம அக்னிஹோத்திரம் செய்கிறோம், சாயங்காலம் அக்னிஹோத்திரம் செய்கிறோம். அக்னிஹோத்திரம் செய்யும்பொழுது அந்த மந்திரத்து மேலே தியானம் ரொம்ப முக்கியம். அக்னிஹோத்திரம் செய்யும்பொழுது 90% என்ன ஆகுனா, 90% இல்லை 95% டைம் என்ன ஆகுனா, தொடக்கத்தில் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ ஸ்ரத்தை இருக்கோ, நான் இன்னிலேருந்து அக்னிஹோத்திரம் ஆரம்பிக்கிறேன், சப்போஸ் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் மந்திரம் வர வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்ரத்தை பண்ணுறோமோ அந்த ஸ்ரத்தை விட்டு போயிடும். 90% ஆஃப் த டைம் காலம் போக 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 இப்போ நான் 20 வருஷமாக அக்னிஹோத்திரம் பண்ணுறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அக்னிஹோத்திரம் ஆரம்பித்த பொழுது எனக்கு எவ்வளோ ஸ்ரத்தை இருக்கோ அவ்வளோ ஸ்ரத்தை இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். அப்படி இருந்ததுன்னா ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்ரத்தை இருக்கக்கூடாது வேதத்தின் படி. அதை விட 20 வருஷத்தில் ஸ்ரத்தை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். நிறைய பேர் அக்னிஹோத்திரம் ஆரம்பிப்பாங்க, 1 வருஷத்தில் விட்டுருவாங்க. நிறைய பேர் அக்னிஹோத்திரம் ஆரம்பிப்பாங்க, 2 வருஷத்தில் விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஸ்ரத்தை கம்மியாயிடும். இறைவன் மேலே நம்பிக்கை, இறைவன் மேலே பாசம் கம்மியாயிடும். இப்போ என்னுடைய சுச்சுவேஷன் எடுத்திங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்த பொழுது அக்னிஹோத்திரத்தின் மேலே எவ்வளோ ஸ்ரத்தை இருந்ததோ அவ்வளோ ஸ்ரத்தை இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேள்வி நான் கேட்டேன்னா எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பெருமைக்காக சொல்லலை, ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆனால் இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இந்த அக்னிஹோத்திரத்துடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, நான் ஆச்சமனம் மந்திரத்தை பற்றி நிறைய தடவை ஐ திங்க் 2 to 3 டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனலில். ரொம்ப பாருங்கள், நீங்கள் ஹோமம் ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சமனம் பண்ணுங்கள். ஆச்சமனம் பண்ணும்பொழுது உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்திடலாம். ஓம் அமிர்தோ உபஸ்திர நமசி ஸ்வஹா. பாருங்கள், ஆச்சமனம் சவுத் இந்தியாவில் சொல்லி கொடுக்கறது ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக கிடையாது. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகல உங்களுக்கு எந்த ஒரு பாவனையும் வராது. இதில் பாருங்கள், ஓம் அமிர்தோ உபஸ்திர நமசி ஸ்வஹா, இது வேதிக ஆச்சமனம். ஹே இறைவா, ஓம் ஓம் ரெண்டுத்துலேயும் வருது. ஓம்னா பரமாத்மா. ஓம் அமிர்தோ உபஸ்திர நமசி ஸ்வாஹா அப்படி சொல்லி நம்ம ஜலத்தை குடிக்கிறோம். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த அக்னிஹோத்திரம் ஹோமம் செய்ய வேண்டும். இதில் ஜலத்தை குடிக்கும் பொழுது ஹே பரமாத்மா நீ அமிர்த ஸ்வரூபி. மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும்? ஹே பரமாத்மா நீ அமிர்த ஸ்வரூபி. அமிர்தக ஆனந்த ஸ்வரூபன், என்றும் அழியாதவன், நிலையானவன். இந்த உலகத்தில் நிலைத்து இருக்கும் ஒரே தத்துவம், மாறாத ஒரே தத்துவம் பரமாத்மா மட்டும்தான். நம்மெல்லாம் மாறிடுவோம், நம்மளுடைய மைண்டு மாறிண்டே இருக்கும், உலகம் மாறிண்டே இருக்கும். ஆனால் இறைவன் மாற மாட்டார். அமிர்த ஸ்வரூபி, அழியாதவர். ஹே இறைவா நீ அமிர்த ஸ்வரூபி. உபஸ்திரணமசி, நீ உபஸ்திரணம்னா ஆசனம், தரையில் போட்டு உட்கார்ந்துட்டு பாருங்களேன், இந்த ஆசனம். இறைவன் ஹே இறைவா நீ என்னுடைய ஆசனத்தை போன்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசனம் மேலே நம்ம உட்கார்ந்துட்டுருக்கோம், இறைவன் மேலே நம்ம உட்கார்ந்துட்டுருக்கோம். இறைவன் மேலே நம்ம உட்கார்ந்துட்டுருக்கோம்னா என்ன அர்த்தம்? இறைவன் சர்வ வியாபகன், இறைவன் அமிர்த ஸ்வரூபி. இறைவன் நான் இப்போ வீட்டில் பால்கனியில் உட்காந்துட்டுருக்கேன். பால்கனி வீட்டில் இருக்குது, வீடு பில்டிங்கில் இருக்குது, பில்டிங் பூமியில் இருக்குது, பூமி அந்தரிக்ஷத்தில் இருக்குது, ஸ்பேஸில் இருக்குது. ஸ்பேஸு பூமி எதனால் நின்றுருக்கு? சூரியனால். சூரியன் எதனால் நின்றுருக்கு? வேறு ஏதோ ஒரு கேலக்ஸியோ வேறு ஏதோ ஒரு பிளாக் ஹோல் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டடு, எல்லாமே கனெக்ட் ஆகி நின்றுருக்கு. இது எல்லாத்திற்கும் ஆதாரமான சக்தி பரமாத்மா. ஹே பரமாத்மா, நம்ம குடிக்கிறது தண்ணி, ஆனால் தண்ணி உள்ள தொண்டையில் போகும்பொழுது என்ன பண்ணோம்? அந்த இறைவனை நாம் ரியலைஸ் பண்ணணும். இறைவன் இருக்காரு. ஹே இறைவா நீ இருக்கிற பூமியில், உன்னுடைய பூமியில் நான் உட்காந்துட்டு ஆச்சமனம் பண்ணுறேன், அக்னிஹோத்திரம் பண்ணுறேன். ஹே பரமாத்மா நான் உனக்கு சரணம், நான் உன்னை சரணம் அடைகிறேன். இந்த ஆச்சமனம் பண்ணும்பொழுது ஓம் அமிர்தோ உபஸ்திரன் மசி ஸ்வாஹா. இறைவன் இல்லைன்னா நம்மளால் உட்காரக்கூட முடியாது, அதுதான் உண்மை. இதை ஏற்றுக்காது நாத்திகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் உண்மை என்ன? உண்மை இறைவன்
இறைவன் இருக்கிறாரு, அதனால தான் நம்ம உட்கார முடியுது, அதனால தான் நம்ம நடக்க முடியறது, அதனால தான் எந்த வேலையும் செய்ய முடியறது. அப்படிப்பட்ட இறைவனே, ஹே இறைவா ஸ்வாஹா. நம்ம இறைவனுக்கு சரணம் அடிபணிகிறோம். அதே மாதிரி ஓம் அமிர்தா அபிதானமசி ஸ்வாஹா. அபிதான் அமிர்தக, அதே சேம் தான். இறைவன் அமிர்த ஸ்வரூபி, அழியாதவன், நீக்கமறு நிறைந்திருப்பவன், இந்த உலகத்தை காப்பவன். ஓம். ஆனால் அப்பிதானமசி, அப்பிதானம்னா என்ன அர்த்தம்னா போர்வை. இப்போ நான் இந்த துண்டு போட்டுருக்கேன் பாருங்களேன், இது பேர் அப்பிதானம். இல்லாட்டி நம்ம நைட்டில் போர்வை போத்தின்னு தூங்குறோம் பாருங்களேன், அது அப்பிதானமசி. அப்பிதானம் அசினா இறைவா நீ என்னுடைய போர்வை போன்றவன். இறைவனுடைய படைப்பு பார்த்தீங்கன்னா தோல் இருக்குது பாருங்களேன். தோல், நம்ம உடம்புக்கு வந்து தோல் ஒரு கவரிங்காக இருக்குது. நம்ம இப்போ ஒரு சமைச்சு வைக்கிறோம், சமைச்சு வச்ச உடனே மூடி வச்சிடுறோம், தட்டை போட்டு மூடி வைக்கிறோம். ஏன்னா தட்டை போட்டு மூடலைன்னா அந்த சாப்பாடு கெட்டு போய்டும், நமக்கு தெரியும். ஏதாவது பள்ளி விழுந்துடும், ஏதாவது தூசி விழுந்துடும், அதனால் மூடி வைக்கிறோம். ஏன்னா உபஸ்திரணம் ரொம்ப முக்கியம், கவரிங் ரொம்ப முக்கியம். ஸோ இறைவன் தான் நமக்கு பேஸ்மெண்ட்டு, இறைவன் தான் நமக்கு கவரிங். எவ்வளவு பாருங்கள், இறைவன் இந்த மாதிரி நம்ம சொல்லும்பொழுது, ஹே இறைவா நீ தான் வந்து என்னுடைய போர்வை, நீ என்ன காப்பாற்றி கொண்டு இருக்கிறாய், எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கா? இன்னைக்கு கவலை எவ்வளோ படுறீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்? ஏன்னா அந்த இறைவன் மேலே சரணாகதி வரல. ஏன்னா அமிர்தா அபிதானமசி ஸ்வாஹா வந்து நம்ம உணரவில்லை. ஓசோன் லேயர் போட்டு கவர் பண்ணியிருக்காரு, சூரியனுடைய அந்த யூவி ரேஸ் வரக்கூடாது, இறைவன் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயும் பாருங்கள், உலகத்தில் வந்து கவரிங் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் இருக்கும், கவரிங் இருக்கும். எந்த விஷயம் நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் பண்ணாலும் பாருங்களேன், அதில் நீங்கள் கவரிங் பண்ணுவீங்க. இதை வந்து இப்படி நான் சேகரிக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து நகை வைக்கிறோம், கவர் பண்ணி பீரோவில் பூட்டி வைக்கிறோம். வீட்டுக்குள்ளே பணம் வைக்கிறோம், பூட்டி வைக்கிறோம். வீட்டை விட்டு வெளில போகும்போது பூட்டி வைக்கிறோம். அதுவும் ஒரு கவரிங் தான், ப்ரொடெக்ஷன். ஸோ இறைவன் வந்து எல்லாத்திற்கும் மேலான ப்ரொடெக்ஷன் நம்ம மேலே. அபிதானமசி, காலம்பரை எழுந்த உடனே ஹோமம் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிர்தா அபிதானமசி ஸ்வாஹை பரமாத்மா. நீ நம்ம உடலை வந்து நம்ம துணி போட்டு மறைக்கிறோம், அந்த துணியை போன்றவன் பரமாத்மா. தூங்கும்பொழுது போர்வை போட்டு தூங்குறோம். வெயில் காலமாக இருந்தால் கூட ஒரு வேஷ்டி மாதிரி ஒரு துணி எடுத்து போத்தின்னு தூங்குறோம், ரைட்டா? ஃபேன் போட்டுக்கும், கொசு கடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு போத்தின்னு தூங்குறோம். இப்போ தூங்கும்பொழுது நினச்சிக்கோங்க இறைவன் வந்து நீ என்னுடைய ஆசனத்தை போன்றவன், நீ என்னுடைய போர்வையை போன்றவன். இறைவன் அப்படி நம்மளை காப்பாற்றுறாரு. ஆனால் இறைவன் மேலே ஸ்ரத்தை இல்லாமல் நம்ம ஹோமம் செய்யக்கூடாது. இது ரெண்டு மந்திரத்தையும் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஹோமத்திற்கு தேவையான மனப்பான்மையை நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். அப்போ இறைவன் மேலே நம்பிக்கை வந்துடும். அப்போ ஹோமம் செய்யும்பொழுது இறைவன் மேலே பிரியம் இருக்கும், இறைவன் மேலே வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கும், இறைவன் மேலே நமக்கு மரியாதை இருக்கும், இறைவன் மேலே நமக்கு பயம் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மந்திரமும் ஆச்சம், ஓம் அமிர்தோ உபஸ்திரணமசி ஸ்வாஹா, ஓம் அமிர்தா அபிதானமசி ஸ்வாஹா. இது ரெண்டு மந்திரமும் நம்ம ஒழுங்காக வாழ்க்கையில் தாரணை பண்ணிட்டோம், ஒழுங்காக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா மூணாவது மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓம் சத்யம் யஷ ஸ்ரீர்மய் ஸ்ரீஹி ஸ்ரயதாம் ஸ்வாஹா. ஓம் சத்யம் யஷ ஸ்ரீ மயி ஸ்ரீஹி ஸ்ரயதாம் ஸ்வாஹா. ஓம் சத்யம் மயி ஸ்ரயதாம் ஸ்வாஹா. ஹே பரமாத்மா, நான் உன்னை வந்து உங்ககிட்ட நான் சரணத்துக்கு வந்துட்டேன். எனக்குள்ள மைனா, எனக்குள்ள சத்தியத்தை ஸ்தாபனை செய்துவிடு, எனக்குள்ள தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிடு. நீ தான் சத்தியமானவன்கிற விஷயத்தை என் மனசுக்குள்ள ஸ்தாபனை பண்ணிவிடு. நான் சத்திய தர்ம வழியை விட்டு என்றைக்குமே விலக மாட்டேன். அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, பணம் சம்பாதிச்சு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், முதல்ல ஹிந்தியில் பார்த்தேன். நேற்று அவர் பேர் மறந்துட்டேன், சேரன் அகாடமின்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதான் சொல்லியிருந்தார், அந்த அமுல் பாலில் வந்து எவ்வளோ பாக்டீரியா இருக்குது. டாய்லெட்டில் இருக்கிற பாக்டீரியா அமுல் பாலில் இருக்குது. டெட்ரா பேக்கில் அந்த பாக்டீரியா கிடையாது. ஏன்னா டெட்ரா பேக்கில் பாக்டீரியா இருந்தால் என்ன ஆகும்னா, அது 6 மாதம் ஸ்டோர் பண்ண முடியாது, வெடிச்சிடும். அந்த கவரிங் வெடிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆச்சு, அதுலேருந்து 100% பாக்டீரியா ரிமூவ் பண்ணிடுறான். இந்த பேக்கெட் வாங்குகிறோம் பாருங்களேன், அதில் பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா, பேர் மறந்துட்டு, ஏதோ ஒரு பாக்டீரியா சீல ஆரம்பிக்கும். அந்த பாக்டீரியா வந்து டாய்லெட்ஸில் இருக்குமா.
மலம் கழிக்கிறோம்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வயிற்றுக்குள்ளே மலம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரி பாக்டீரியாவாக அது அமுல் பாலில் இருக்கான். ஏன் இந்த மாதிரி இருக்குது? சத்தியம் இல்லை, தர்மம் இல்லை, வாழ்க்கையில் வந்து நிச்சயம் இல்லை. பரமாத்மா என்னை பார்த்துட்டு இருக்கான், இப்படிப்பட்ட பொருளை நான் தயாரித்து மக்களுக்கு விற்றா இறைவன் என்னை சும்மா விட மாட்டாங்கிற பயமே கிடையாது அவனுக்கு கிடையாது. ஓகே, நமக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம தப்பு பண்ண மாட்டோம், கேவலமான தப்பு செய்ய மாட்டோம். ஸோ அதனால் ஹே பரமாத்மா சத்தியம் மயி ஸ்ரயதாம் ஸ்வாஹா. அதே மாதிரி யசக மயி ஸ்ரயதாம் ஸ்வாஹா. யசகனா பெருமை, பேர், புகழ். ஸ்ரீராமர் இறந்து 1,82,00,000 வருஷம் ஆகுது. ஸ்ரீராமர் இறந்து இன்றைக்கும் நம்ம ஸ்ரீராமர் நினைவு வச்சுருக்கோம் பாருங்கள். ஏன்? அது பேர் தான் யசக. அப்படிப்பட்ட ஒரு மகான் யோகி. ஸ்ரீகிருஷ்ணர் இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணா 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 சொல்லிகிட்டே இருக்கும். இது பேர் தான் யசக. ஹே பரமாத்மா, என்னுடைய நல்ல தர்மத்தால், என்னுடைய நல்ல பழக்கத்தால், என்னுடைய நல்ல அந்த ஒழுக்கத்தால் என்னுடைய பெயர், என்னுடைய புகழ் எல்லா இடத்துலையும் வளர்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஹே பரமாத்மா, நான் உன்னை சரணம் அடைகிறேன். யசக ஒழுக்கமாக இருந்து நல்வழி நம்ம நடந்தால்தான் நம்மளுடைய பேர் வந்து எல்லா இடத்துலையும் ஒழுங்காக பரவும். இல்லாட்டி நம்மளுடைய பேர் வந்து அப்பயஷ மாறிடும். அப்பயஷ்னா அவமானம், கேவலப்படுத்தி பேசுவாங்க மற்றவங்க, நம்ம மேலே மரியாதை இருக்காது. இன்றைக்கி நம்ம பொலிட்டீஷியன்ஸ் பார்த்து அவங்க வந்தால் பயப்படுறோம், மரியாதை செலுத்துகிறோம். மோடிஜி மோடி வரார், ராகுல் காந்தி வராரு, இல்லை மு.க. ஸ்டாலின் வராரு, இல்லை வேறு உதயநிதி ஸ்டாலின் வராரு. உண்மையிலேயே நீங்கள் மரியாதை செலுத்துறீங்களா இல்லாட்டி நடிக்கிறீங்களா? அது நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுடைய ஒழுக்கம் ஒழுங்காக இருந்தால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வரேன்னு நோட்டீஸ்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் போய் நின்னாலே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதை மேலே உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, ஆனால் இறைவனுடைய அருளால் அது நமக்கு கிடைக்கும். சத்தியம் யச ஸ்ரீ மயி ஸ்ரீஹி ஸ்ரயதாம் ஸ்வா. ஸ்ரீனா வந்து தனம், 2 தடவை ஸ்ரீ வருது பாருங்கள். தனம், ஐஸ்வர்யம். ஸ்ரீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீனா நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்குது, உணவு இருக்குது, ஆனால் உணவை சாப்பிட முடியல. என்கிட்ட 1 கோடி ரூபா பேங்க்கில் இருக்குது, 1 கோடி ரூபா இருந்தாலும் என்னால் 3 இட்லி சாப்பிட முடியல ஒழுங்கா. ஒருத்தர் சொன்னார், ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் சொன்னார், நான் பாம்பே போயிருந்தேன் ஒருத்தர் வீட்டுக்கு. அவர் சொன்னார், சாமி நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து சந்தோஷம் நிம்மதியாக இருக்கேன் உங்கள்கிட்ட பேசின பிறகு. நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் 2 மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குது பாருங்கள், வீடு சி ஃபேஸிங்கில் வீடு இருக்குது, ஆனால் என்கிட்ட நிம்மதி கிடையாது. நான் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, தூக்கம் சரியாக வர்றதில்லை, நைட்டில் தூக்க மாத்திரை போட்டுன்னு தூங்குறேன், சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, டைம் இல்லை. இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தை நமக்கு சுகம் அடைவதற்காக யூஸ் பண்ண முடியல. ஸோ இறைவன்ட்டு என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? ஹே பரமாத்மா, எனக்கு ஆன்மீக செல்வம், அத்தியாத்மிக செல்வம் கொடு, அது மட்டும் இல்லாமல் பௌத்திக செல்வம் கொடு, அது 2த்தையும் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு சக்தி கொடு. சத்தியம் யச ஸ்ரீமய் ஸ்ரீ ஸ்ரயதாம் ஸ்வாஹா. ஆச்சமனம் பண்ணும்போது இப்போ ஆச்சமனம் பண்ணுறங்க, இந்த பாருங்கள், ஓம் அமிர்தோபஸ்ரன்மசி ஸ்வாஹா, ஓம் அமிர்தாபிதானமசி ஸ்வாஹா, ஓம் சத்தியம் யச ஸ்ரீமய் ஸ்ரீ ஸ்ரயதாம் ஸ்வாஹா. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஆச்சமனம் பண்ணால் அதை எப்படி மனசில் நிற்கும் பாருங்கள். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓம் இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க சில பேர். மகா தப்பு இதெல்லாம். பொறுமையாக ஆச்சமனம் பண்ணும்பொழுது பொறுமையாக யோசித்து அந்த பரமாத்மா, ஹே பரமாத்மா என்னை சத்தியவானாக மாற்றிவிடு, என்னை தர்ம காரியத்தில் நான் நடக்கணும், நான் அநியாயம் பண்ணக்கூடாது, நான் மற்றவனை ஏமாற்றக்கூடாது, என்னுடைய பேரும் புகழும் வந்து என்னுடைய ஒழுக்கத்திற்காக பரவ வேண்டும், நான் செய்கிற அநியாயத்திற்காக என்னுடைய பேர் பரவக்கூடாது. யாரோ ஒருத்தனை வண்டி ஓட்டி லம்போர்கினியில் இடிச்சிட்டு போயிட்டேன், அவன் பேர் நியூஸ் பேப்பரில் வந்துடும், இதில் வந்துடும், அந்த மாதிரி எனக்கு பேர் வேண்டாம். நான் நியாயமானவன், நான் வேதத்தை, இறைவனை நான் வந்து நான் சரணம் ஆயிட்டேன். ஸோ என்னுடைய பேர் இந்த மாதிரி. அந்த ஆள் வந்து ஒரு வேதிக் ஃபிலாசபர், அவர் மிகப்பெரிய யோகி, சுவாமி ராம்ஸ்வரூப்ஜி யோகாச்சாரியா. யாருக்குமே தெரியாது, ஆனால் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய யோகி, மிகச்சிறந்த மனிதர், மிக மிக உன்னதமான தபஸ்வி. இது பேர் தான் யசக. அதே மாதிரி ஸ்ரீமய் ஸ்ரீ. வீட்டில் வந்து தரித்திரம் வரக்கூடாது. வீட்டில் வந்து பால் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. வீட்டில் வந்து ஒரு குழந்தை அழறது, குழந்தைக்கு போய் ஒரு
தேன் வாங்கி தேன் ஒரு ஸ்பூன் கொடுக்கலான்னா அது கூட பணம் இல்லை. ஏன் பணம் இல்லை? தரித்திரம் ஏன் வந்துடுது? ஏன்னா இறைவனை விட்டு விட்டோம். தரித்திரம் வந்ததுக்கு காரணமே ஹோமத்தை விட்டுட்டு தான். சரி, தரித்திரம் போயிடுத்து, சாஃப்ட்வேரில் போயிட்டோம், ஏஐ படிச்சிட்டோம், சாட் ஜிபிடி அது இது சம்பாதிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நிம்மதியாக 3 இட்லி சாப்பிட முடியல, நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியல, நிம்மதியாக ஒரு வேளை தூங்க முடியல, உடம்புல 1008 பிரச்சனை. ஏன்? ஏன்னா இறைவனுடைய அருள் இல்லை. ஸோ ஆச்சமனத்தில் வந்து நம்மளுடைய முழு லைஃப் ஃபிலாசபி இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓம் பாங்மா சேஸ்து, ஓம் நசோர்மே பிராணோஸ்து, ஓம் அக்ஷ்ணோர்மே சக்ஷுரஸ்து. புர்ஜ் கலீஃபா போய் பார்த்தீங்கன்னா, புர்ஜ் கலீஃபா 100-150 மாடி கட்டியிருக்கான். 1 கிலோமீட்டர் ஹைட் அந்த பில்டிங், ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ தோண்டியிருப்பான். 1 கிலோமீட்டர் தோண்டிருக்க மாட்டான். உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள் பேஸ்மெண்ட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ டெக்னிக்கலாக போட்டிருப்பான். ஏன்னா அவ்வளோ ஹைட்டு பில்டிங், அவ்வளோ வெயிட்டு தாங்கணும்னா பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வளரணுமோ வாழ்க்கையில், நான் வந்து மோட்சம் அடையணும், வேத பிரச்சாரம் செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், எல்லாம் டேக் கேர் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஓம் வாங்மா ஸ்ரேயஸ்து. ஹே பரமாத்மா, என்னுடைய வாயில் வந்து வாணி சக்தி இருக்க வேண்டும். வாயில் தான் வாணி சக்தி இருக்குது, பேசுகிற சக்தி வாயில் தான் இருக்குது. ஆனால் நிலைத்து இருக்க வேண்டும். எதுவரை? நான் மோட்சம் அடையும் வரை நிலைத்து இருக்க வேண்டும். ஏன்னா வாயில் சக்தி இல்லைன்னா என்னால் பிரச்சாரம் செய்ய முடியாது, என்னால் பேச முடியாது, என்னால் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியாது, வாய் குளரும். அந்த மாதிரி இருந்தால் நம்மளால் தவம் செய்ய முடியாது. அதே மாதிரி நசோர்மே பிராணம் வஸ்து. என்னுடைய இந்த நசோனா, இந்த மூக்கில் வந்து, இந்த மூக்கு துவாரங்களில் வந்து பிராணசக்தி இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து மூச்சு எப்பொழுதுமே ஒரு மூக்கு பிளாக்காக இருக்கும். சில பேருக்கு எப்பொழுதுமே 2 மூக்கும் பிளாக்காக இருக்கும், தவிப்பாங்க, வாயால் சுவாசம் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட சரணாகதி அடையலை. இறைவன் எப்படி வாழ்க்கை வாழ சொல்கிறாரோ அந்த மாதிரி நம்ம வாழ்வதில்லை. ஸோ எதுக்காக? பிராணசக்தி இருந்தால் தான், நமக்கு மூக்கு ஒழுங்காக இருந்தால் நம்ம பிராணாயாமம் செய்ய முடியும். மூச்சு விடும்பொழுது கை வச்சு பாருங்கள் வயத்தில். மூச்சு விடும்பொழுது நான் கேரண்டியாக சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் மூச்சு விடும்பொழுது மூச்சு இழுக்கிறீங்க பாருங்களேன், அப்போ வயிறு கை வெளில வராது, உள்ளே போகும். ஆனால் ரைட் ப்ரொசீஜர் என்ன? மூச்சு உள்ளே இழுக்கும்போது கை வெளில வரணும், வயிறு வெளில உப்பணும். மூச்சு வெளில வரும்போது வயிறு உள்ளே போகணும். அஃப்கோர்ஸ் வயத்துக்கும் மூச்சுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் லங்ஸு கீழே அந்த டயஃப்ரம்லாம் பிரியும். என் கை பாருங்கள், நான் இப்போ மூச்சு இழுக்கிறேன், மூச்சு விடுறேன், உள்ளே போகிறது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிவர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு ரிவர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ உட்காரும் பொழுது ஏகாகிரதை வராது, தியானம் பண்ண முடியாது. ஹே பரமாத்மா, என்னுடைய மூச்சு சக்தி வந்து ஸ்டடியாக இருக்கணும், 100 வயசு வரைக்கும் ஸ்டடியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அக்ஷ்ணோர்மே சக்ஷுரஸ்து, கண் ஒழுங்காக. இப்போ கண்ணாடி போட்டேன் பாருங்கள், புக்கு படிக்கிறதுக்கு இப்போ புக்கு இருக்குது, ஆனால் புக்கு படிக்கிறதுக்கு கண்ணாடி தேவை. கண் சக்தி போயிடுத்து. இது வந்து வரமா? இது வந்து வரம் கிடையாது, இது வந்து சாபம். நம்ம செஞ்ச தப்பு, வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு செஞ்சுட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் பாருங்கள், கண்ணாடி வந்துருச்சு. ஸோ நான் கண்ணாடி போடும்பொழுது யோசித்தேன் பரமாத்மா கிட்ட, எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் பரமாத்மா, அதனால தான் நீ எனக்கு கண்ணாடி கொடுத்துருக்க. சரி, ஓகே, இனிமேலிருந்து அந்த தப்பு செய்யாமல் இரு, இனிமேலிருந்து வாழ்க்கையில் ஒழுங்காக இரு. ஸோ எவ்ரிடே நம்மளை உள்ளுக்குள்ளே யோசிக்கணும், நான் என்ன தப்பு செய்கிறேன், அந்த தப்பை எப்படி தடுக்கிறது, அந்த தப்புலேருந்து வெளில வரணும். இல்லாட்டி நம்மளுடைய இந்திரியங்களை இறைவன் பிடிங்கின்றவர். நல்லா நினைச்சுக்கோங்க. அக்ஷ்ணோர்மே சக்ஷுரஸ்து, கருண்யோர்மே ஸ்ரோத்திரமஸ்து. காது கேட்காது நிறைய பேருக்கு, 60 வயசுலேயே காது கேட்காது. ஒரு தடவை சொல்லுவீங்க, கேட்கல, திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. காது கேட்கலைன்னா வேத ஞானம் எப்படி கேட்கறது? காது கேட்கலைன்னா நம்ம ஞானத்தை கேட்க முடியாது. காது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இறைவன், ஹே இறைவா, எனக்கு காது, நான் சாகும் வரை எனக்கு ஒழுங்காக காது கேட்கணும். அப்புறம் பாகோர்மே பலம் வஸ்து, உடம்புல பலம் இருக்கணும். பிரம்மச்சாரிய சக்தி மூலமாக உடம்புல பலம் இருக்கணும். காலில் முட்டி தேஞ்சிடக்கூடாது, நடக்கணும் ஒழுங்கா. அதே மாதிரி அரிஷ்டானிமே அங்கானி தனுஸ்தன்வா மே சஹசந்து. அரிஷ்டானி, என்னுடைய அங்கம் வந்து யாரும் என்னுடைய அங்கத்தை இம்சை பண்ணக்கூடாது. யாரும் என்னுடைய அங்கங்களை வந்து இம்சை பண்ணி அதை வந்து அதற்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. ஹே பரமாத்மா, அந்த மாதிரி பிரார்த்தனை.
அரிஷ்டானி மே அங்கானி தனுஸ்தன்வா மே தனு ரெண்டு வார் தனுஹு தன்வா. என்னுடைய ஸ்தூல சரீரம், தன்வான என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என்னுடைய மனசை கூட யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது. உன் மனசை யாராவது ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னா நீ மற்றவனுடைய மனசை ஹர்ட் பண்ணக்கூடாது. உன்னை யாராவது ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னா நீ மற்றவனை ஹிம்சை பண்ணக்கூடாது. நீ மாமிசம் சாப்பிட்ற, நம்ம மாமிசம் சாப்பிட்றோம், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? எவனும் வந்து என்னை இடிச்சிடக்கூடாது, எவனும் வந்து என்னை அடிச்சிடக்கூடாது, நான் போய் வெளில போகும்போது புயலில் மாட்டின்றக்கூடாது, நெருப்பு வந்து என்னை சுற்றக்கூடாது. ஆனால் அடித்து பிராணிகள் அடித்து சாப்பிட்றோம். இப்போ எப்படி நடக்கும் அது? நம்ம வாழ்க்கையில் மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒழுங்காக வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். முழு ஃபோர்ஸ் போட்டு உழைக்கணும் நம்ம. அப்படி இருந்தால் தான் இந்த மந்திரங்கள் எல்லாமே வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரங்கள். ஆச்சமனம் பண்ணும்பொழுதே நீங்கள் வந்து இறைவன்கிட்ட அடிமை ஆயிடலாம். அந்த அடிமைத்தனத்துடன் இறைவனோட கம்ப்ளீட் சரணாகதி பண்ணி இறைவனுக்கு அடிபணிந்து நாம் ஹோமத்தை செய்ய வேண்டும். அப்போ இந்த மந்திரம் எல்லாமே ஒர்க் ஆகும். எல்லாமே இறைவனுடைய. நாளைக்கு வந்து என்னுடைய இந்திரியங்கள் கராப் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அது காரணம் கராப்னா வீணாக போயிடுச்சுன்னா அது காரணம் நான், பரமாத்மா கிடையாது. பரமாத்மா மேலே எனக்கு ஹோமத்து மேலே சந்தேகம் வராது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்னென்ன கர்மம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் எனக்கு தெரியாத கர்மங்கள் நான் போன ஜென்மத்தில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பரமாத்மாவுக்கு தெரியும். ஸோ நான் பண்ண கர்மத்திற்கு இறைவன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இறைவன் மேலே எந்த தப்பும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ தான் டெய்லி ஹோமம் பண்ணுற, உனக்கு எப்படி கால் போச்சு, உனக்கு எப்படி கண்ணு போச்சு, உனக்கு எப்படி கை போச்சு. அப்படி இல்லை. இட்ஸ் நாட் டெம்பரரி. நம்ம பூர்வ ஜென்மத்தை நமக்கு தெரியாது. ஸோ இன்னிலேருந்து நம்ம திருத்திண்டா அடுத்த ஜென்மத்தில் நல்லா வருவோம். இந்த ஜென்மமும் நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம்.